அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு ஏராளமான நல்ல வரிகளை, நல்ல விஷயங்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கங்களை இன்று படித்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் இப்போது ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு விஞ்ஞானிகள் அது என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். திருமதியில் 1725 ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் உணவு உட்கொண்டால் இறுதியில் தமது 3 விரல்களை உறிஞ்சிக் கொள்வார்கள். மேலும் உங்களில் ஒருவரது உணவு கவலம் உண்ணும் பொழுது கீழே விழுந்துவிட்டால் அதில் படுவதை நீக்கி அசுத்தத்தை விட்டு அதை உண்ணட்டும் என்று, அதை செய்தான் விட்டுவிட வேண்டாம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியில் அந்த உணவு எந்த பகுதியில் பரக்கத் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே கைகளை விரல்களை நன்றாக நீங்கள் சூப்பி சாப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சாப்பிடுகின்ற போது உணவை விரல்களால் எடுத்து சாப்பிட வேண்டும். உள்ளங்கையில் உணவு படாமல் சாப்பிடுதல் வேண்டும். உள்ளங்கையில் உணவு படாமல் சாப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கின்றார்கள். விரல்கள் சிவந்து போகும் அளவுக்கு நடு விரலில் 3 விரல்களை சூப்புகின்ற பழக்கமுடையவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார்கள். உள்ளங்கையில் தோலில் நச்சுப்பொருட்கள் சுரக்கின்றன. உள்ளங்கையில் உணவு படும்பால் எடுத்து உண்பவருக்கு உணவுடன் இந்த நச்சுப்பொருட்கள் கலந்து விடுகின்றன. இந்த நச்சு அல்லது இந்த விஷப்பொருட்கள் உயிரை கொல்லும் அளவுக்கு ஆபத்தான அல்ல என்றாலும் சிறிது சிறிதாக உணவு குழாயும் உட்புறத்தில் பாதிப்பை உண்டாக்கி ஜீரண ஆற்றலை குறைக்கின்றன. அதாவது உள்ளங்கையில் அப்பொழுது வேர்வையெல்லாம் படும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது ஒரு நச்சு வேர்வை. அது நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அங்குமுங்குமாக கைகளை வைத்துக்கொண்டு உள்ளங்கை படக்கூடிய அளவுக்கு நாம் சாப்பிடக்கூடாது. இது நபி வழி அல்ல. விரல்களால் எடுத்து சாப்பிட வேண்டும். அந்த விரல்கள் சாப்பிட்ட பின் விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சூப்பி சாப்பிடுவதால் ஜீரண சக்தி கிடைக்கின்றது, இன்னும் பல நன்மை கிடைப்பதாக மருத்துவர் கூறுகின்றார்கள். இதேபோல் இஸ்லாமிய பதிவு தினம் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர் ஷேர் செய்யுங்கள்.